JGF ஜொன்னகிரி தங்கச் சுரங்கம் உருவானது எப்படி? ஆந்திராவின் கர்னூல் மாவட்டம் துக்காலி மண்டலம் ஜொன்னகிரி பகுதியில புதிய தங்கச் சுரங்கம் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. இது இந்தியாவின் முதல் தனியார் தங்கச் சுரங்கம் ஆகும். இத ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு திறந்து வச்சிருக்கிறாரு. அப்போது அவர் பகிர்ந்த தகவல்களை முதல்ல பார்ப்போம். ராயலசீமா பகுதியை ரத்தின சீமாவாக மாற்றுவது இந்த ஜொன்னகிரியில தொடங்க இருக்கு. இந்த பகுதியை முன்பெல்லாம் கவர்ணகிரி என்று அழைச்சாங்க. அசோக சக்கரவர்த்தியின் 4வது தலைநகரம் இது. பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே இங்கு சாலைகள்ல ரத்தின தங்கம் போன்றவற்றை கொட்டி விற்பனை செஞ்சாங்களாம். அசோகர் காலத்து சாசனங்கள் இதை நமக்கு சொல்லுது. ஒரு காலத்துல KGF தங்கச் சுரங்கம் குறித்து நாடு முழுவதும் பரவலா பேசப்பட்டது. ஆனா இப்போ ஜொன்னகிரி குறித்து நாடு முழுவதும் பேசப்படுது. இங்கு ஆண்டுக்கு 1 டன் தங்கம் வெட்டி சுத்தம் செய்யப்படும். ஆரம்பத்துல 400 கிலோவில் தொடங்கி போக போக 1000 கிலோவுக்கு வரும். தற்போது இங்க 800 ஊழியர்கள் பணியாற்றுறாங்க. விரைவில் மேலும் 1500 ஊழியர்கள் நியமனம் செய்யப்படுவாங்க. வருங்காலத்துல இங்கு 5000 ஊழியர்கள் பணி செய்வாங்க. ஜொன்னகிரி ஆந்திராவின் ஒரு பிராண்டாக மாறும். நகைக்கடைகள் இங்கு அமைக்கப்படும் சொன்னாரு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. இந்தியாவில் KGF என சொல்லப்படும் கோலார் தங்கச் சுரங்கம் மூடப்பட்ட பின்னாடி ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி உதயமாகி இருக்குது இந்த JGF. ஜொன்னகிரி கிராமத்துல மட்டும் 50 டன் தங்கம் இருப்பதாக அதிகாரிகள் உறுதி செய்யறாங்க. அந்த பகுதியில 1500 ஏக்கர் நிலத்தை தோண்ட இருக்கிறாங்க. கூடுதலாக நிலங்களை கொள்முதல் செய்யவும் இருக்கிறாங்க. இந்த தங்கச் சுரங்கத்தின் மதிப்பு 7500 கோடி முதல் 9000 கோடி ரூபாய் வரை இருக்கும்னு கணிக்கப்படுது. ஜொன்னகிரி தங்கச் சுரங்கத்தை ஜியோ மைசூர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 400 கோடி முதலீட்டுல செயல்படுத்தி வருது. இந்த சுரங்கத்துல இருந்து ஆண்டுதோறும் 1000 கிலோ தூய தங்கம் உற்பத்தி செய்ய இயலும்னு சொல்லப்படுது. இந்த சுரங்கத்தை ஜியோ மைசூர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் திரிவேணி எர்த் மூவர்ஸ் டெக்கான் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்துறாங்க. இந்த சுரங்க பணிகளின் தாக்கமாக குர்னூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ராயலசீமா பகுதி பெரும் வளர்ச்சி அடையும்னு அரசு நம்புது. கர்நாடகாவில் உள்ள கோலார் தங்கச் சுரங்கம் 2000 ஆண்டில் மூடப்பட்ட பின்னாடி நாட்டில் ஹட்டி தங்கச் சுரங்கம் மட்டும் ஆண்டுக்கு 1.5 டன் தங்கம் உற்பத்தி செய்து வருது. இப்போ ஜொன்னகிரியில தங்கம் கிடைக்கும் பட்சத்துல தங்கம் உற்பத்தி அதிகரிக்கும். நாட்டின் அந்நிய செலாவணி சுமை குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. சுரங்கம் தோண்டுவதற்கு உலகிலேயே அதிநவீன எந்திரங்களையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த இருக்கிறோம். கோலாருக்கு அடுத்து ஜொன்னகிரி மிகப்பெரிய தங்கச் சுரங்கமாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல. மத்திய நிலவியல் துறையினர் முதலில் ஆய்வு செய்து அளித்த மதிப்பீட்டை விட தங்கம் வளம் இங்கு அதிகமாகவே இருப்பது இப்போ தெரிய வந்திருக்கு. 15 முதல் 20 ஆண்டுகள் வரை இங்கு தங்கம் வெட்டி எடுக்க முடியும். நிலத்தை துளையிடுதல், தோண்டுதல், பாறைகளை அரைத்தல் போன்றவை கார்பன் இன் லீச் தொழில்நுட்பம் மூலம் செய்யப்பட்டு தங்கம் பிரித்தெடுக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படும் திரிவேணி எர்த் மூவர்ஸ் மேலாண் இயக்குனர் P. கார்த்திகேயன் சொல்லி இருக்கிறாரு.